நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் வேண்டுதலும் விரைவிலே வெற்றி தரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு உடனடியான ஒரு விரைவான வெற்றியை நமக்கு தேடித்தரும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு முகூர்த்தம் போதும். அந்த ஒரு முகூர்த்தம் எந்த முகூர்த்தம், நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்க இருக்கக்கூடிய முகூர்த்தத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது பெருமாளோட நாமத்தை கூறி வழிபாடு செய்பவர்களுக்கான ஒரு நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். இந்த முகூர்த்தம் எப்படி வருது, எப்போ வருது அப்படின்றத பார்க்கலாமா? அபிஜித் நட்சத்திரத்தின் ரகசியத்தை பற்றி தான் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் சரி, பரிகாரமும் சரி, நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நமக்கு வெற்றியை தேடி தருங்க. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம முழு மனதோட கிருஷ்ண பகவான்கிட்ட கேட்கும்போது அது நமக்கு விரைவிலேயே கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட அபிஜித் நட்சத்திர நாளில் கிருஷ்ணரையும் பெருமாளையும் நினைத்து கூற வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட பல மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தாங்க 27 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம். இது வெறும் 24 நிமிடங்கள் மட்டும்தாங்க இருக்கும் என்பதால் தான் இந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னா நம்மளோட நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. நமக்காகவோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்காகவோ நன்மைகள் நடைபெறணும் அப்படின்னு நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கட்டும். இந்த மந்திர வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நியாயமான வேண்டுதலை தான் நீங்கள் முன்வைக்கணுங்க. வேண்டுதலை வைக்காமல் இந்த மந்திர வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி வேண்டுதல் வைக்கல அப்படின்னா இந்த மந்திர வழிபாட்டை செய்யும்போது கிருஷ்ண பரமாத்மாவே நமக்காக நம்முடைய தேவைகளை நமக்காக செய்வாருங்க. அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முகூர்த்த சமயத்தில் வீட்டு பூஜை அறையில் இந்த மந்திர வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. பூஜை அறையில் செய்பவர்கள் கிருஷ்ணரோட படம், சிலை இல்லை பெருமாளோட படம், சிலைக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒருவேளை பூஜை அறைக்கு செல்ல முடியாதவங்க கூட வேற ஒரு இடத்துல இருந்துட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரலாம். நான் மந்திரத்தை ஒரு தடவை சொல்கிறேன். ஸ்ரீ ஹரி கேசவா மாதவா ஜெகநாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக. இந்த மந்திரம் தான் ஸ்ரீ ஹரி கேசவ மாதவ ஜெகநாதாய கோவிந்தாய ஜெய ஜெய நமக. இந்த மந்திரத்தை 27 முறை நிறுத்தி நிதானத்துடன் சொல்லணும். எல்லாம் சொல்லிட்டீங்க, ஆனால் அந்த டைமை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டைம் பிரம்ம முகூர்த்தம் மாதிரியே சூரிய உதயம் ஆன பின்பு சரியாக 6 மணி நேரம் கழித்து வர்றது தாங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். அதாவது சரியாக 12 மணி முதல் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலம்தான் இந்த அபிஜித் நேரம். சுப நிகழ்ச்சிகளில் முகூர்த்த நேரத்தை தவற விட்டவர்கள் கூட அபிஜித் நேரத்தை பயன்படுத்துவாங்கங்க. நம்ம படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக சொல்லப்படுவதுண்டு. அந்த மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை 27 முறை நிறுத்தி நிதானத்துடன் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பித்த பிறகு கூற ஆரம்பித்து அபிஜித் நட்சத்திர நேரம் முடிவதற்குள்ளே கூறி முடிச்சிடணும். கரெக்டாக 24 நிமிஷம் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதுமானது தாங்க. மதியம் 12 to 1 மணி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த நேரம் இதுவாக இருக்குதோ அதில் சரியாக 24 மணி நேரம் நீங்கள் சொல்லலாம். திங்கட்கிழமைக்கு சொன்னீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும், மேலதிகாரிகளோட தொந்தரவு நீங்கும், குழந்தை பாக்கியம் பெறலாம், இழந்ததை மீட்க புதன்கிழமை அன்னைக்கு வேண்டிக் கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு கிழமைக்கும் ஒரு பலன் இருக்குது. கண்டிப்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க.
வினைகள் அகலவும் உடல் நலம் மேம்படும், உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்கும். அதனால் இந்த மந்திர வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.